Hi students, this is Venugopal Max. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் பார்க்க போகிறோம். இஃப் எஃப் கம்மா ஜி ஃப்ரம் ஆர் டு ஆர் இருக்குல்ல, ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஃபைண்ட் ஜிஓஎஃப் அண்ட் எஃப்ஓஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு வச்சுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் that is equal to இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குங்களா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். எப்பவுமே எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் வரும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன வரும், ப்ளஸ் எக்ஸ் வரும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்ன வருது இதில்? ஸோ திஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0, 2x if x is greater than or equal to 0. இது f of x. இப்போ அதே மாதிரி g of x கண்டுபிடிங்க. g of x என்ன, சேம் அதே தான். மாடுலஸ் ஆஃப் x வந்து மைனஸ் எக்ஸ் போட்டுங்க, மைனஸ் எக்ஸ் if x is less than 0. x greater than or equal to 0 வரும்போது மாடுலஸ் ஆஃப் x வந்து ப்ளஸ் எக்ஸ் வந்துடும், x மைனஸ் எக்ஸ். அப்போ அது என்ன ஆகிடும், மைனஸ் 2x if x is less than 0. ரெண்டு ஆட் பண்ண, இது ரெண்டுன்னா 0 if x is greater than or equal to 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு எஃப்ஓஜி ஜிஓஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் மார்க் வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டால் 5 மார்க் கொஸ்டின், 2020 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்த கொஸ்டின் இது. இப்போ ஜிஓஎஃப் எஃப்ஓஜி பார்க்கும்போது நல்லா பார்த்துக்கணும். எஃப்ஓஜி ஜிஓஎஃப், இப்போ ஜிஓஎஃப் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஜிஓஎஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா லெஸ் தேன் 0 கிரேட்டர் தேன் 0 ஃபஸ்ட்டு கான்செப்ட், எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜிஓஎஃப்ன்றது என்ன சொல்லலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது லெஸ் தென் 0ல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, லெஸ் தென் 0ல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0. இப்போ ஜி ஆஃப் 0. அடுத்து ஜி ஆஃப் 0னா இப்போ பாருங்கள், ஜி ஆஃப் 0னா இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் 0 இங்கே ஈக்குவல் டு 0 வரதுலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன கொடுத்துருவாங்க, 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போது செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்ல போகிறோம், இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, greater than or equal to 0 வரும்போது சேம் அதுதான், g of f of x. g of f of x வரும்போது greater than or equal to 0ல f of x என்ன வருது, 2x வருது. ஸோ g of 2x. இப்போ g of 2x வரும்போது இங்கே greater than g of 2xல greater than or equal to 0ல என்ன வருதுன்னு பார்க்கணும். g of x வந்தால் greater than or equal to 0ல 0 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா g of எது வந்தாலும் அதோட வேல்யூ வந்து 0 தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ GOF இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது ஜிஓஎஃப் ரெண்டுமே 0, அதனால் ஜிஓஎஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். பட் எஃப்ஓஜி எடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும். எஃப்ஓஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நிறைய கைடில் எல்லாத்துலேயும் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் எஃப்ஓஜியில் வந்து எக்ஸ் லெஸ் தேன் 0 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, எக்ஸ் லெஸ் தேன் 0 என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லெஸ் தேன் 0ல் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். லெஸ் தேன் 0ல் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 2x. லெஸ் தேன் 0ல் ஜி ஆஃப், அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0வோட வேல்யூ வந்து மைனஸ் 2x. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் மைனஸ் 2x. நல்லா பார்த்துங்க, லெஸ் தேன் 0 கரெக்டுங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் லெஸ் தேன் 0 கொடுக்குறீங்க, தட் மீன் 0க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். அந்த இடத்துல தான் நீங்கள் உஷாராக யோசிக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் பாசிட்டிவ், எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவ் இல்லைனா கிரேட்டர் தென் 0ல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ல் என்னது 2xஆ. அப்போது எக்ஸ் வந்தால் 2x தானே. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போ எக்ஸ் வந்தால் 2xனால் இங்கே என்ன வருது, 2 இன்ட்டு மைனஸ் 2x தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ல் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 0 இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே டேரெக்டாக போடலாம். அடுத்து எஃப் ஆஃப் 0 வருமா, இதில் 2 இன்ட்டு 0 2x வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x வரும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 2 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு வரும் 0 வரும். ஸோ இந்த எஃப்ஓஜி மட்டும்தான் வேல்யூ மாறுது. எஃப்ஓஜி என்னது, மைனஸ் 4x, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 தட் இஸ் 0. அவ்வளோதான் இதோட வேல்யூ. ஜிஓஎஃப் வந்து 0 ஆகிடுச்சு, எஃப்ஓஜி வந்து வேல்யூ இது வந்துருச்சு. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.